எல்லாம் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம அடுத்தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அறுவடை தான். அதில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், கத்திரிக்காய், அவரைக்காய்ன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் காய் தாங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அடிப்பட்ட காய் எல்லாமே முடிய போகுது இல்லைங்களா, அதனால் கொத்தவரங்காய் செடியில் வந்துட்டு மழையால் நிறைய செடி வீணாக போயிடுச்சு. ஒரு சில செடி தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் காய் இருக்குது. அப்படி 2, 3 அப்படி பறிக்கிற மாதிரி தான் காய் கொஞ்சமாக தாங்க இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இப்போ கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து காய்ச்சிட்ருக்க சகப்பு வெண்டை. சிவப்பு வெண்டை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு அப்படியே அப்பப்போ 1, 2 அப்படி காய்ச்சிட்ருக்குது. ஒவ்வொரு அறுவடை டைம் பார்த்திங்கன்னா 1, 2 காய் வந்து கிடைக்கிது நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி அவரைங்க. செடி அவரை மழையிலேருந்து தாங்க சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லாவே காய்க்குது. நிறைய செடி பூ வச்சுருக்கு, நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இந்த செடியில் பார்த்திங்கன்னா காய் நல்லா முத்திருக்கு, பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் நிறைய செடி இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பூ பிஞ்சியாக இருக்குதுங்க. அதெல்லாம் விட்டுட்டு பறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற காயெல்லாம் பறிச்சுக்கலாம் இல்லைங்களா. எனக்கு அவரைக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த செடியில் இருக்கிற ஒரு கத்திரிக்காய், இது குட்டி கத்திரிக்காய் தாங்க. அதனால் இதை பாருங்களேன் எவ்வளோ அப்படி தொட்டதுமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு அது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு காம்பு இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள், பச்சை வெண்டை. எப்போதும் காய்ச்சிட்ருக்கிறது தான் பச்சை வெண்டை. சீசன் எல்லாமே பார்த்திங்கன்னா காய்ச்சிட்ருக்குறது தான். அதனால் இப்போ வந்து அதுவுமே வந்து குறைஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளிங்க. இந்த வருஷம் தக்காளி செடி வந்து நிறைய மழையில் வீணாக போச்சு. வேறு என்ன பண்ணுறது, நம்ம இயற்கை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா. அதில் தப்புன சில செடி, அதில் வந்து இது ஒரு தக்காளி வச்சுருக்குங்க. இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன். அவரைக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி. இந்த பதிவு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்னதான் கொஞ்சமாக பறித்தாலும் நம்ம மாடி தோட்டத்தில் காய் பறித்து சாப்பிட்றது எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா. அவ்வளோ சந்தோஷம் சொல்லவே முடியலங்க. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.